எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட கணவரை விட நான் விஜயை தான் ரொம்ப காதலிக்கிறேன். அது என்னோட சின்ன 5 வயசு பிள்ளைகளுக்கு கூட அது அவங்களுக்கு கூட தெரியும். அப்படின்னு ஒரு சகோதரி ஒரு பிரஸ் மீட்ல பப்ளிக்ல பேசின ஒரு வீடியோ நான் இப்ப ரீசெண்டா பார்க்க கிடைச்சிக்கு. அந்த சகோதரி தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா அது அவங்களுக்கு தான் தெரியும். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா நம்ம ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தலைமுறையில ஒரு ஜெனரேஷன்ல ஒரு தப்பு நடந்துகிட்டு இருந்து நம்ம அதை சகிப்புத்தன்மையோட கடந்து போனோம்னா, கண்டுக்காம கடந்து போனோம்னா, அது தொடர்ந்து வர ஜெனரேஷன் அத கொண்டாடும். அந்த தப்ப பெருமைப்படுத்தி கொண்டாடும். அந்த கொண்டாடுற, அந்த சந்தோஷப்படுற, அந்த பெருமைப்படுற ஜெனரேஷன்ல தான் அந்த சகோதரி இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து வர ஜெனரேஷன், அதாவது அந்த சகோதரியோட அந்த 5 வயசு பிள்ளை, இதெல்லாம் ஒரு தப்பா? நம்ம தாய் அன்னைக்கு அப்படி பேசினாங்களே, அப்படி தப்பு மாதிரி விளங்கலையே அப்படின்னு, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அப்பாவிகளாக வளருவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு காலத்துல பொய் சொல்றது பெரிய ஒரு தவறு, தப்பு மாதிரி ஃபீல் பண்ணோம். ஆனா இப்ப அது ஒரு ஸ்மார்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கும். அதை வச்சுதான் நிறைய பேருக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தங்களை போட்டுடுறது, ஒருத்தங்களை காப்பாத்துறது, இதே அவங்க தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப ஸ்மார்ட். அதே மாதிரி ஊழல் பண்றது, ஏழைகள்ல பொருட்களை, ஏழைகள்ல சொத்துக்களை அபகரிக்கிறது, பொதுமக்கள்ல சொத்துக்களை அபகரிக்கிறது, இதெல்லாம் இப்ப ஒரு சாதனை. முதல்ல ஊழல் பண்றது தலை குனிய வைக்கும். இப்ப அது சாதனையா மாறிட்டு. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது முதல்ல ஒரு கலாச்சாரம், ட்ரெடிஷனா இருந்துச்சு. ஆனா இப்ப அது ஒரு பூமரங், அது ஒரு பழமவாதம் அப்படின்னு மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு போயிட்டு. பெரியவங்களுக்கு மரியாதையே இல்லை. பெரியவங்கள மரியாதை செலுத்தலைன்னாலும் பிரச்சனை இல்லை, அவங்க அடிச்சு துன்புறுத்துற அளவுக்கு போயிட்டு பிரச்சனை இல்லை. எல்லாம் போனது போனதுதான். ஆனா இனி இப்பயாச்சும் இந்த சகிப்புத்தன்மையிலிருந்து பாவம் நடக்கிறத கொஞ்சம் சுட்டி காட்டி, இது பாவம், இது தப்பு, இது இப்படி பண்ணணும், நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து வழி நடத்தல அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகளுக்கு இதுவே நீதியாக வந்து சேரும். யாரு விதைச்சது? நம்ம விதைச்சதை தான் நம்ம பிள்ளைகள் இப்ப அனுபவிக்க போறாங்க. அதனால யாரையுமே குத்தம் சொல்லி சண்டை பிடிச்சி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. டூ லேட். உங்களுக்குள்ள ஒவ்வொரு நீதிமன்றம், உங்க மனச்சாட்சிங்கிற ஒரு நீதிமன்றம் இருக்கு. அதுகிட்ட கேட்டு பாருங்க, நீங்க பண்ணிட்டே இருக்கிறது கரெக்டா தப்பா அப்படின்னு உங்க நீதிமன்றத்திட்ட கேட்டு பாருங்க. அது கரெக்டா பத்தி சொல்லும்.